ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சிந்தாமணிக்கு யாருமே சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளை தவிர இந்த பூவாடரில் ஜெயிக்கவே கூடாது. அதாவது சிந்தாமணிக்கு எதிராக மீனாவே இப்போ பூக்கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் மீனா எடுத்துக்க பார்க்குறாங்க அப்படின்ற கோவத்தில் தான் மீனாவை ஒழிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது அப்படியே அவங்க லெவலுக்கு நீத்து நினச்சா இவ்வளோ பெரிய பூக்கடையாக போடலாம். அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி மாதிரி அவங்களுக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அடுத்தடுத்து பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி பெரிய ஆள் ஆகலாம். ஆனால் அப்படிப்பட்ட நீத்துவவே நம்ம சிந்தாமணி கூட்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் மீனாவும் விஜயா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யார் யாராக எதிராக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையுமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு மீனாவுடைய குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்றது தான் சிந்தாமணிய வேலையே. இப்போது ரவிக்கு எதிராக குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க நீத்து. அதே மாதிரி ரோகிணியும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்துறதுக்காக விஜயாவுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி மீனாவை தவிர அந்த வீட்டில் எதிராக இருக்கிற அத்தனை பேரையுமே அந்த குடும்பத்துக்கு மொத்தம் உலகத்தில் எத்தனை பேர் நம்ம விஜயாவுடைய குடும்பத்துக்கு ஆகலை அப்படின்னாலையும் அத்தனை பேரையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்களோட குடும்பத்தை நாசம் பண்ணணும் அப்படின்னு தான் சிந்தாமணி இப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டிருக்காங்க. முதல்ல ரோகிணி வச்சு அவங்களுக்கு சாதகமாக ஏதாச்சும் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. ஆக்சுவலி அவங்களால எதுவுமே முடியல. ரோகிணியால் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. எப்படியோ ஒரு வழியாக அவங்களுடைய பிரச்சனையை வச்சு சமாதானம் பண்ணுற, அதாவது விஜயாவை ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிட்டு அதில் காரணம் காட்டி ஐஸ் வச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டாங்க. அடுத்து கண்டிப்பாக வெளியில் துரத்துவாங்க. அதையும் தாண்டி இப்போது நீத்துவ கூட சேர்த்துருக்காங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை தான். இப்போ தான் ரவியும் ஸ்ருதியும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் ரவி சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ரெண்டு பேருக்குள்ளே எப்படியாச்சும் இருக்கிற மனஸ்தாபம் போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கு முதல்ல அவங்க ஒரு இடத்துல இருக்கணும், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சாங்க மீனா. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி முத்துவும் மீனாவும் இதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் சேர்ந்துருவாங்க, ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. இப்போது அதை உடைக்கிற மாதிரி அடுத்து மீனாவுக்கும் எதிராக சேர்ந்து இந்த சிந்தாமணி நீத்துவும் சேர்த்து பூவாடருக்காக பெரிய கடையை வச்சு ஏதோ பெருசாக பிளான் பண்ண போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹோட்டலில் பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு போகிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இந்த நேரத்தில் வீட்டில், அதாவது அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இல்லாமல் இங்கே வந்திருக்க, என்னம்மா ஸ்ருதி நீ கூட சேர்ந்து வந்திருக்க, ரெண்டு பேரோட முகமும் சரியில்லை, ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை புதுசாக கிளம்பியிருக்க ஆண்டி, இது உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அண்ணாமலையும் வெளியில் வராரு. என்னம்மா என்ன பண்ணா உன் அத்தை? ஏம்மா நீங்கள் வேற ஏங்க அமைதியாக இருங்க, நான் என்னம்மா பண்ண ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன என்ன ஆண்டி, அந்த சிந்தாமணியே ஒரு கிரிமினல் லேடி, அந்த லேடி கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு தெரியும். தேவையில்லாமல் மீனாவுக்கு எதிராக அவங்க இருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க, மீனாவும் உங்களுக்கு ஆகாதுன்ற காரணத்தினால. ஆனால் இப்போது அவள் என்னோட லைஃப்லேயே பெரிய பிரச்சனை பண்ண வரப்போறா. நீங்கள் மனோஜ்க்கு எப்படி டிவோர்ஸ் ரெடி பண்ண ரெடியாக இருக்கீங்களோ வாங்கி கொடுக்கணும்னு, அதே மாதிரி இப்போ எனக்கு அடுத்து டிவோர்ஸ் நடக்க போகுது. அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு பிரிக்க போறீங்க. ஆனால் நான் பிரிஞ்சு இருக்கிறவங்க பிரிய போறோமே அப்படின்னு எங்களை சேர்த்து வைக்க இனி நீங்கள் போராட போறீங்க. கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு தான் நீங்கள் திரிய போறீங்க. மீனாவையும் வீட்டை விட்டு எப்படியோ ஒரு வழியாக வெளியில் அனுப்பிட்டீங்க. என்ன அடுத்து எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா, மனோஜுக்கும் டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மீனாவுக்கும் முத்துக்கும் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் பொண்ணுங்களே வேண்டாம், எங்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா, வசதியான வீட்டு பொண்ணா உங்கள் மூணு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பேசுவோம். ஸ்ருதி ஒரு நிமிஷம் நில்லுமா, என்னம்மா உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு. ஸ்ருதி ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறேன், நீ நல்லா வசதியான வீட்டு பொண்ணு தானே, உன்னை துரத்தி விட்டுட்டு நான் ரவிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் என்னம்மா நினச்சேன். அந்த நீத்து தானே இப்போ நடுவில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, நீயா தானே கோச்சிக்கிட்டு போயிட்டு இருக்க, உன்னை இந்த வீட்டுக்கு வர சொல்லி நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொன்னவோம். இப்போ அந்த நீத்து தான் எங்களோட பெரிய பிரச்சனையே, அவ எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டுருவா, அதுக்கப்புறம் நானும் ரவியை மன்னிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக வாழலான்னு நினச்சா அது கனவுல கூட நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொன்னதும், என்னடா ஆச்சு ரவி, ஸ்ருதி வந்ததுலேருந்து கோவப்பட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, ஒன்றும் புரியல. இதில் நடுவில் சிந்தாமணி எப்படி சம்மந்தப்பட்டிருக்கா, உனக்கும் ஸ்ருதிக்கும் நடுவில் இருக்கிறது அந்த ஸ்ருதி தானே, அதாவது நீத்து தானே, இதில் ஸ்ருதியை இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுகிறா, ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்பா இப்போ பிரச்சனையே அந்த சிந்தாமணி தான்ப்பா, புதுசாக அவங்க தான் சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீத்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு என்னமோ ஸ்ருதி சொல்கிற மாதிரி கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைப்பா, ஆனால் அது நடந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப
ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஏண்டா ரவி அப்படியெல்லாம் பேசுகிற, அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீயும் ஸ்ருதியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்லவும், அம்மா என்ன பிரச்சனை, அந்த சிந்தாமணி என்ன பண்ணா, நீத்தும் என்ன பண்ணான்றத சொல்லுங்க முதல்ல அப்படின்னு. பின்ன என்ன ஆண்டி, அவங்களோட ஃப்ரெண்டாக சேர்ந்துட்டு இருந்தீங்க, எனக்கும் கண்டிப்பாக அந்த நீத்துக்கும் செட்டே ஆகலை, நீத்து வந்து ரவியோட விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நீத்துவுக்கு பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து அவங்க தான் எல்லா பூ ஆர்டரையும் நம்ம நீத்துவுக்கு கொடுக்குறா. இப்போது அதுக்கு அந்த கடையை ஆரம்பித்து அதுக்கு யார் பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம என்னுடைய ரவியோடைய பேரை வச்சுருக்காவ. அவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், அவள் எந்த லெவலுக்கு போயிருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த பிரச்சனையை சரி பண்ணி என்னையும் ரவியையும் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் உங்கள் யாருக்காச்சும் இருக்கா? உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் ரெண்டாவது ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, அதுக்குள்ளே பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்காக தெரிஞ்சிட்ருக்கீங்க. அப்போ நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்படின்னலாம் வந்து என்னென்னமோ நம்ம ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. கேட்டியா? இருக்கிற பிரச்சனையில் முதல்ல இதை சரி பண்ணுனா அதை விட்டுட்டு நீ மனோஜுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சுற்றிட்டு இருந்த. இப்போ பார்த்தியா, இருக்கிற ஸ்ருதியும் வீட்டை விட்டு போயிட நிலமையில இப்போ ஸ்ருதி வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸ்ருதி போகணும்னு நினச்சிருந்தா விட்டுட்டு அசால்ட்டாக போயிருக்கலாம். ஆனால் ரவி கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் ஸ்ருதிக்கு இருக்குது. அதனால தான் வீட்டுக்குள்ளே வந்து நீத்து சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு ரவியோட பேரை வச்சு அந்த அதாவது அந்த பூக்கடையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால ஸ்ருதிக்கு கோவம் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இதுலேருந்தே நல்லா புரிஞ்சுக்கோ, ரவிக்கு அதாவது ரவியை ஸ்ருதிக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு அண்ணாமலை சொன்னதும், ஏங்க எல்லாம் சரிதான், ஏன்னா இந்த சிந்தாமணி கூட எதுக்கு இந்த நீத்து சேரணும்? ஆமாம், நீத்து தான் போய் ஏதாச்சும் அங்கே பூ சப்ளையை வாங்கிக்கிட்டு சேர்ந்துருப்பா அப்படின்னு. அது எப்படி ஆண்டி, உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியும், சரி மீனாவுக்கு தான் அவங்க ஆகாதவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரவியோட விஷயத்துல என் விஷயத்துலேயே அந்த நீத்து ஏன் தலையிடணும்? அவள் பூவாட ஆரம்பித்தா தனியாக போய் ஆரம்பிச்சிக்க வேண்டியது தானே? அது மட்டும் இல்லாமல் சரி, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன், உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, ஏன் நான் உங்களுடைய மருமகன் அவங்களுக்கு தெரியாதான்? நீத்துக்கும் ரவிக்கும் பிரச்சனை இருக்கிறது தெரியும், எங்களோட லைஃப்பில் அவள் பிரச்சனை பண்ணுறான்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அந்த நீத்துக்கு ஏன் பூ ஆர்டர் கொடுக்கணும், பூ சப்ளை பண்ணணும் அவங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? என்ன ஏதுன்னு போய் இப்போ கேட்டு பூ கொடுக்குறத நிறுத்துறீங்க. அந்த நீத்துக்கும் சிந்தாமணிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ சொல்லலை, நான் பெரிய பிரச்சனையாகவே போய் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து கோவப்பட்டு பேசுவோம். ஸ்ருதி, கோவப்பட்டு நீ அவசரமான முடிவு எதுவும் எடுத்துடாதம்மா, நீ கோவப்படாத, நான் வந்து இதெல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சிந்தாமணிக்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு வேளை அவங்களுக்கும் புது புது ஆர்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு. எடுக்கட்டும், அது எங்கே வேணாலும் போய் எடுக்கட்டும், ஆனால் அந்த நீத்துக்கிட்ட வேண்டாம். எனக்கும் ஸ்ருதிக்கும் அதாவது ரவிக்கும் எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சும் ஏன் அவங்க பூ கொடுக்குறாங்க? உங்களோட ஃப்ரெண்டு தானே, இது தப்புன்னு தோணலையா ஆண்டி? இப்போ கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலாம் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சேர்ந்து வாழணுன்ற ஆசை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் பேசாதம்மா, ஏதோ ஒரு பதட்டத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்க, நீ வந்து படப்படன்னு இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியலை, நான் போய் சிந்தாமணி கிட்ட பேசுகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து அடுத்து வந்து சிந்தாமணியை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னடா ரவி இது, அந்த பொண்ணு உன்னை வீட்டு விளையிடும், எப்படியாச்சும் சாரி கேட்கணும், அப்படி இல்லைனா கூட எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கே, ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடிடுச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு இன்னும் பெரிய பிரச்சனையே போய் கொண்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும்? ஆனால் ஒன்றுடா, இங்கே பாருமா, உனக்கும் அவனுக்கும் சேர்த்தியே சொல்கிறேன், உங்களுக்குள்ளே யார் வந்து பிரச்சனை பண்ணாலும் சரி, நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகவே கூடாது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்து வாழணும். இப்போ நீங்கள் தனித்தனியாக இருக்கிறத பலமாக வச்சுக்கிட்டு தான் அந்த நீத்து பொண்ணு உங்களை பிரிக்கிறாளோ, இன்னும் கோவத்தை உண்டு பண்ணுறாளான்னு எனக்கு தோணுது. ஆனால் அவள் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போராடினா கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் சந்தோஷமாக நல்லபடியாக அமையும். அவளையும் நீங்கள் தோக்கடிக்கலாம். என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, நான் நல்லது தான் உங்களுக்கு சொல்வேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணுற வழியை பாருங்கள், முதல்ல ரெண்டு பேரை சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து முத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களில் அண்ணாமலையே சொல்கிறாரு. அடுத்து அதே நிமிஷம் மீனாவும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே கோவப்பட்டுட்டு அந்த நீத்து பூ ஆர்டர் போட்டிருக்கிற இடத்துக்கு முத்து வராரு. அதுக்கப்புறம் மீனா வராங்க. ஏன் ஸ்ருதி ரவியும் சேர்ந்து அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போது இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் கூட நீத்துக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அப்படியே பொக்கே எடுத்துகிட்டு போய், வா ரவி, வெல்கம், நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த பூ அதாவது ரவி பொக்கேஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்வைட் பண்ணாமல் எல்லாரும் வந்திருக்கீங்க, வாங்க ஸ்ருதி, அதுவும் ரவியோட சேர்ந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்க எல்லாரும் வாங்க, என்னுடைய பூ ஆர்டர் அதாவது என்னுடைய பூக்கடையை பார்த்துட்டு எனக்கு நிறைய ஆர்டர் கொடுங்க, நான் இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரவியை வந்து வரவேற்றுட்ருக்காங்க. ஸ்ருதிக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம், அதை அப்படியே பிடுங்கி தூக்க தூரம் எரிஞ்சிடுறாங்க. என்னடே, எவ்வளோ திமிர் இருந்தால் வேணுமுன்னே நீ ரவியோட பேரை வச்சிருப்ப, உனக்கு எவ்வளோ குழுப்பு இருந்திருக்கோம், நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம், நீ எங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட
பயப்படாமல் நீ வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு உங்களெல்லாம் பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க. ஏய் பாரு, பொண்ணா போச்சேன்னு நானும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கேன். இது என் தம்பியோட வாழ்க்கை, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் என் தம்பியோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்கிறாரு. முத்து கோவப்படாத, அமைதியாக இருடா. ஏன் நித்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உலகத்தில் பேர் வைக்க வேற பேரே இல்லையா? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் என் பேரை ஏன் இதில் இன்வால்வ் பண்ணுறீங்க? எதுக்கு அங்கே சம்மந்தமே இல்லாமல் இந்த பேரை வச்சுருக்கீங்க? ரவின்ற என்ன தவிர உங்களுக்கு யாருமே தெரியாது, உங்கள் ரிலேட்டிவும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்னுடைய பேரை தான் இருக்கும். ஆல்ரெடி எனக்கும் ஸ்ருதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை போதாதான், எங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடணுன்னே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, எனக்கு உங்களை தவிர வேறு யாரையுமே தெரியாது, நீங்கள் தான் உலகமே, உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு திரும்பவும் பைத்தியம் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, முதல்ல என் பேர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வைக்கிறேன், உங்களை பர்மிஷன் நான் கேட்கவே இல்லையே, என்னோட விருப்பம் இது, என்னுடைய கடை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கோவம் வருது நம்ம மூத்தோக்கும் ஸ்ருதிக்கும். இந்த பொண்ணு என்ன லூசு மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே கோவம் வருது. உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணி கரெக்டாக வந்து இறங்குறாங்க. சிந்தாமணி வந்த உடனே மீனா அமைதியாக இருப்பாங்களா, அவங்க போயிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே விஜய் அவங்கள பார்க்க போகிறேன்னு சொன்னவங்க அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூவை கடை ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பவும் தேடி வராங்க. அப்போ இங்கே மீனா இருந்துக்கிட்டு, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அவளுக்கு நீ இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்குவ, ஏற்கனவே இவ்வளால் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சோம், என்ன அவளுக்கு பூ சேர்த்துட்டு இருக்கியா, நீ பூ கொடுத்துட்ருக்கே அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க. இது பிஸ்னஸ்மா, யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் பூ கொடுக்கலாம், இதில் கேட்க நீ யார் அப்படின்னு பொய் சொல்லாது. இதில் நான் எங்கள் பூ ஆர்டரில் வளர்ந்துருவனோ அப்படின்ற ஒரு பொறாமையிலையும் போட்டியிலையும் நீ இருந்த. ஆனால் இப்போது உன் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ வந்ததுனால எங்கள் குடும்பத்துக்கு ஆகாத இவ்வளோடு சேர்ந்துக்கிட்டு நீயும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுவோம். ஆமாம் என்ன இப்போது அதான் நல்லா தெளிவாக தெரியுதுல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குவோம். பாத்தியா மீனா, இந்த பொம்பளைக்கு எவ்வளோ திமிருன்னு, இங்கே பாருங்கள், பேசாமல் ஒதுங்கி போயிடுங்க, எங்கள் குடும்ப விஷயத்தில் 2 பேரும் தலையிடாதீங்க, இல்லைன்னா நடக்கிற பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு முத்து சொல்லி பார்க்குறாரு. யாருமே கேட்கறது கிடையாது, அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து விஜயா வந்துடுறாங்க. வாங்க ஆண்டி, உங்கள் ஃப்ரெண்டை போய் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கே இப்படி வந்துட்டுருக்கீங்களே அப்படின்னு. இல்லைம்மா, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், இவ எடுக்கல, பார்வதியோட வீட்டுக்கு வர சொல்லலாம் தான் பார்த்தேன், ஆனால் ஆள் இல்லை அப்படின்னு உடனே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு. வாங்க, உங்கள் ஃப்ரெண்டு இங்கே தானே நின்றுட்டுருக்காங்க, பேசுங்க. எடுக்க முடியாதான் பூ, அதாவது பேரை கூட எடுக்க முடியாதான், அவள் கடையை கூட வச்சுட்டு போறா, ரவியோட நேம் போர்டை எடுக்க மாட்டாலாம், நீங்க பேசுங்க, என்ன பேசுறீங்களா அப்படின்னு. என்ன சிந்தாமணி, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் தான் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு பூ ஆர்டரை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், என்ன மாஸ்டர் இதெல்லாம், நீங்க தான் அன்னைக்கு இந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு மனோஜ் பொண்ணு கேட்டீங்க, இவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பற்றி பேசுனீங்க, அப்புறம் எப்படி இவங்க உங்களுக்கு ஆகாதவங்களா போவாங்க அப்படின்னு உடனே இருக்கு பாரு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. மா என்னம்மா, நீத்துவோடைய வீட்டுக்கு போயிட்டு நீத்துவோ மனோஜுக்கு பொண்ணு போயிட்டீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா, எனக்கும் நீத்துக்கும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு மனோஜுக்கு எப்படிமா போய் பொண்ணு கேட்டீங்க அப்படின்னு. ஓ இப்படி போதா கதை, அப்போது ஆன்ட்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அமைதியாக இருந்திருக்காங்க, ஒருவேளை இந்த பூக்காட ஆரம்பிச்சது ஆன்ட்டிக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும், நான் கோவப்பட்டதை வச்சு இப்போ தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா ஸ்ருதி எப்படிலாம் பேசுகிறா, அப்படியெல்லாம் இல்லை சிந்தாமணி, இங்கே பாருங்கள், போய் பேசினானா அப்படி மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஸ்ருதிக்கும் ரவியோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்க மாட்டா, அந்த வீட்டுக்கே மருமகளாக வந்துடுவான்னு நான் நினச்சேன், ஆனால் அவள் தான் முடியாது, ரவியோட தான் சேர்ந்து வாழ்வேன், பேசாமல் ரவிக்கு டிவோர்ஸ் பண்ணி வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு வந்தால, அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அந்த பொண்ணு சொந்தமாக நினைப்பேன், ஸோ வந்து ஃப்ரெண்டு மாதிரி பேசுவேன், உங்களுக்கு தெரியாதா சிந்தாமணி, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் என்ன மாஸ்டர் மாற்றி மாற்றி பேசினேன், நீங்கள் தானா மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கோம். அத்தை அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ரவியோட வாழ்க்கையில் அவள் பிரச்சனையாக இருக்கான்னு தெரிஞ்சோ மனோஜுக்கு போய், அதாவது உங்கள் பெரிய பையனுக்கு போய் பொண்ணு கேட்க போயிருப்பீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு அத்தை அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா நீ, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு முத்து கேட்கவும், டே நான் சும்மா தாண்டா போனேன், அந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி பேசுதுற அப்படின்னு சொல்லுவோம். அது பைத்தியம் தான் எல்லாருக்கும் தெரியாதாமா, இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு முத்து கேட்கவும், இங்கே பாருங்க சிந்தாமணி, இந்த பொண்ணுக்கு பூ எல்லாம் கொடுக்காதீங்க, அந்த பொண்ணு எப்படி வேணாலும் பிஸ்னஸில் அதுவாக தானாக டெவலப் ஆகட்டும், நீங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு, இது என்னுடைய பிஸ்னஸ், நான் செய்யாமல் வேறு யாரும் செய்வான் மாஸ்டர் அப்படின்னு சொன்னதும்
விஜயாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னம்மா என்ன சிந்தாமணி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. வேறு எப்படி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எப்படியோ நான் நினச்ச மாதிரி 3 மருமகளும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அடுத்து உங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த வீட்டை நான் எடுத்துக்கிறது தான் என்னோட பிளானே அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா மாஸ்டர் இப்போ புரியாது, போக போக புரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இப்போ பார்த்தீங்களா அவங்களோட உண்மையான குணம், எவனமோ அவங்க நல்லவங்க வல்லவங்கன்னெல்லாம் பேசுனீங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு, இதுதான் இவங்களோட உண்மையான குணம் ஆண்டி. இவ்வளோ நாளாக அவங்களுக்கு ஏதோ உங்களால் காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதனால தான் உங்களுக்கு சாதகமாக உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கிடைச்சது நடந்துருச்சு போல இருக்குது, ஆனால் என்னென்னு தான் தெரியல. ஆனால் இவங்களால் நீங்கள் பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கு ஆண்டி. இந்த லேடி அவ்வளோ நல்லவங்க கிடையாது, எதையும் லேஸில் செய்கிறவங்க கிடையாது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி சொல்லவும் எல்லாமே புரிஞ்சிடுது. முத்து வந்து இப்போ நீ அந்த நேம் போர்டை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும், என் தம்பிக்காக நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், முடியாத நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து கோவப்பட்டு ஏறி அந்த நேம் போர்டெல்லாம் பிடிச்சி அப்படியே பயங்கரமாக இழுத்து தூக்கி தூரம் போட்டு அந்த கடையவே அடித்து நொறுக்கிடுறாரு. ஸ்ருதியும் மீனாவும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி டே வேண்டாம், ரவி வந்து முத்து வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமைதியாரடா, என்ன நடக்குது, இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு முத்து கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இதுக்கடுத்து என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.